ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி மேக்ஸ் ரிலேட்டாக நம்ம வந்து சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ரிலேட்டாக வந்து சம் வந்து சால்வ் பண்ணி காட்டியிருப்போம். அதை வந்து உங்களுக்கு ஒன்று வந்து லேட்டாகவும் ஒன்று வந்து ஏர்லியாக வரும். இந்த மாதிரி வந்து சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருப்போம். இதோட ஈஸியான மெத்தட் தான் நம்ம இதில் சால்வ் பண்ணி காட்டியிருப்போம். இதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு சில சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னாலே மோஸ்ட்லி வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து கவர் ஆயிரும். நீங்கள் இதை பார்த்துட்டு போனீங்கன்னாலே உங்களால் எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில பேசிக்ஸ் வந்து ஐடியாஸ் இருக்கணும். அது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா ப்ளஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். சேம் டைரக்ஷன் அப்படின்னா மைனஸ் தெரிஞ்சிருக்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ரெண்டு இதுவும் வருது அப்படின்னா கண்டிப்பாக அது ப்ளஸ்ஸாகவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சேம் டைரெக்ஷன்லேயே போகுது அப்படின்னா இது கண்டிப்பாக மைனஸில் தான் வருங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து ஸ்பீடு. இந்த ஸ்பீடு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்பீடுமே வந்து உங்களுக்கு ரொம்ப இதாக வந்து கொடுப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிலோமீட்டர் பெர் ஹவரில் வரும், இன்னும் வந்து மீட்டரில் மாற்றுற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ கொஸ்டினில் கிலோமீட்டர் பெர் ஹவரில் உங்கள்கிட்ட கொடுத்து மீட்டரை மாற்ற சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து 5/18 வரும் அப்படிங்கிற மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களை வந்து இந்த மாதிரி மாற்ற சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ அந்த டயத்தில் வந்து இப்படி வரும். ஸோ இதை அப்படியே உல்ட்டா அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ 5/18 இது வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நாம் சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து ரிலேட்டாக இருக்கிற சம்ஸ் வந்து நான் ஒரு கோட் பண்ணி காட்டுறேன். ஒரு 5-6 சம் கொடுப்பேன். இதை மட்டும் பார்த்துக்கோங்க, தெளிவாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிலேட்டாக ஒரு சம்ஸ் வந்து உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சம்ஸ் வந்து அப்படியே ஆர்டராக வந்து நான் சொல்கிறேன் ஒவ்வொரு டைப்பில். ஃபஸ்ட்டு வந்து ஆப்போசிட் டைரக்ஷன், இதிலே சேம் டைரக்ஷன் இருக்கும். நான் ஆப்போசிட் டைரக்ஷன் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி வந்து டிஸ்டன்ஸ் உங்களுக்கு ரிலேட்டாக வந்து சம்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த ஃபார்முலா வந்து எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்குன்னா இதில் தான் ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அதனால தான் இப்போ 2 ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா மூவ் ஆகுதான். ஸோ அதாவது 2 ட்ரெயினோட இது பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதாவது லாங் அப்படின்னா இது வந்து டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதாவது வந்து 120 மீட்டரும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 180 மீட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்போயுமே டிஸ்டன்ஸ் வந்து இப்படி கொடுத்தாங்கன்னா அது நீங்கள் ப்ளஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன் ப்ளஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ரயில்வே பிளாட்ஃபார்ம் வச்சுக்குவோம். அது பார்த்தீங்க அப்படின்னா 300 மீட்டர் வந்து இருக்குது. இதே இதுன்னு அதிலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம் வந்து 300 மீட்டர் அப்படிங்கிறத நம்ம ரெண்டாக வந்து பிரிச்சுக்குவோம். ஒன்று 150 இன்னொன்று 150 பிரிச்சுக்குவோம். ஸோ பிளாட்ஃபார்மை எப்படி பிரித்தாலும் கடைசி வந்து நம்ம பார்க்குறப்போ 300 மீட்டர் தான் வரும். ஆனால் ஒரு ட்ரெயின் வந்து ஸ்பீடாக வருது. அது வந்து ஒரு ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா 50 கிலோமீட்டர் பெர் ஹவர்லேயும், இன்னொரு ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா 80 கிலோமீட்டர் பெர் ஹவர்லேயும் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரெயின் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்தாலும் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து கான்ஸ்டண்ட்டாக அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து பிரித்து கொடுத்தாலும் அதை வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம கூட்டிக்கிறோம். உங்களுக்கு இதை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் இதை ஃபஸ்ட்டு வந்து இப்படி கொடுப்பாங்க. இது வந்து 300 மீட்டர் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இப்போ வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இதாவது, அப்போ கண்டிப்பாக ஆப்போசிட் டைரக்ஷனாக ப்ளஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் ஸ்பீடு தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 54 + 36. அதுதான் இங்கே வந்து ப்ளஸ் போடுறேன். இது ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறனால. ஸோ ரெண்டே ப்ளஸ் பண்ணுறோன்னா உங்களுக்கு 90ன்னு வரும். நல்லா தெரிஞ்சுக்கணும், இங்கே கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது. ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது. ஸோ நமக்கு வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா மீட்டரில் இருக்குது. எப்போயுமே வந்து டிஸ்டன்ஸோட கணக்கை தான் வந்து பார்க்கணும். ஏன்னா டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு மீட்டரில் இருக்கும். அதுதான் வந்து பெர்மனெண்ட்டாக சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். அதுதான் அந்த பிளாட்ஃபார்ம் வச்சு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஸோ அப்படிங்கிறப்போ நம்மளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட்டருக்கு தான் வந்து மாற்ற சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட கிலோமீட்டர் பெர் ஹவரில் வந்து இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு மீட்டருக்கு மாற்றணும். இப்போனாலே 5/18 அப்படிங்கிறது சொன்னேன். ஸோ அந்த 5/18 இதை 90ஓட இது பண்ணிக்கோங்க. அப்போ இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் 18 டேபிள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ 5. அப்போ ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 25 அப்படின்னு வரும். 25 மீட்டர் அப்படின்னு சொல்லி மாற்றியாச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸ்பீடு இஸ் டிஸ்டன்ஸ் பை டைம். நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, டைம் கேட்குறாங்க. நம்மக்கிட்ட டிஸ்டன்ஸும் இருக்குது. ஸோ நம்மகிட்ட டிஸ்டன்ஸும் இருக்குது. ஸோ ஸ்பீடும் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 300 இருக்குது. ஸோ டைம் வந்து நமக்கு தெரியணும். ஸோ அப்போ டைமை நம்ம தெரியணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதை இங்கே போய்ட்டு இதை இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு 300/25. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 125/25 அடிச்சுன்னா 100க்கு வந்து 4 வரும், 200க்கு வந்து 8 வரும், 300க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 வரும். அப்போ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 செகண்ட்ஸில் வந்து கிராஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி சம்ஸை கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆப்போசிட் டைரக்ஷன் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எங்கே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கன்வெர்ட் பண்ணுற ஸ்டெப்பில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெயின் வந்து 150 மீட்டர் லாங்கில் இருக்குது.
அது வந்து ஒரு போல், அதாவது வந்து ஒரு கம்பத்தை கிராஸ் பண்ணுறப்போ 15 செகண்ட் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி எழுதிட்டேன். எப்பயுமே எப்படி எழுதுறோம்னா ஸ்பீடு இஸ் டிஸ்டன்ஸ் பை டைம் ஃபார்முலா எழுதிருங்க. நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் வந்து 150 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டைம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 15 செகண்டில் வந்து கிராஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு எப்பயுமே வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வேல்யூ அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸ்பீடு இஸ் டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 10ன்னு வரும். ஸோ நீங்கள் உடனே வந்து 10 அப்படி தான் அப்படின்னு சொல்லி எடுத்துடக்கூடாது. ஸ்பீடு தான் வந்து இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டைமில் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்து டிஸ்டன்ஸ் தான் பார்க்கணும். டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட்டரில் இருக்குது. ஸோ நமக்கு மீட்டர்லேருந்து கிலோமீட்டர் பெர் மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம் ஆல்ரெடி 18/5 போடணும் அப்படின்னு சொன்னோம். மோஸ்ட்லி வந்து 5/18 தான் எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில சம்ஸில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் இதை கட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 36 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த 36 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் வந்து உங்களுக்கு மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லேயே ரொம்ப ஈஸியான ஒரு சம், அதாவது நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னாலும் ஈஸியாக சால்வ் பண்ணுறது இந்த சம் தான். இது என்ன அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடு வந்து கேட்பாங்க. ஆவரேஜ் ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆவரேஜ் ஸ்பீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து போயிட்டு அதே மாதிரி திரும்ப வர்றாங்க அப்படின்னா அப்போ தான் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட ஃபார்மில் வந்து ரொம்ப சிம்பிள். ஆவரேஜ் ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் 2xy/x+y. இதில் வந்து 2 கொடுப்பாங்க, அதான் இந்த எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ஆவரேஜ் ஸ்பீடு கொடுக்காங்கனாலே ஸ்பீடை தான் வந்து நீங்கள் பார்க்கணும். அதான் நான் சொல்கிறேன்ல உங்களுக்கு, இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு தான் பெரிய ஆள். ஸ்பீடை மட்டும் நம்ம பார்க்குறோம். 5/18 18/5 போடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகுதான். ஸோ ஃபஸ்ட்டு போகிறப்ப 60ன்னு வருது. ஸோ நான் எக்ஸை வந்து 16னும் ஒய்யை வந்து 40ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ ஃபார்முலாவில் ஆவரேஜ் ஸ்பீடை நான் கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 2 × x × y/x+y அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்படிங்கிறப்போ எனக்கு 2 × 60 × 40/100ன்னு வரும். ஸோ இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கட் ஆயிரும். அப்போ 2 × 6 6 2s are 12 12 × 4 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ இங்கே வந்து 48 அப்படின்னு சொல்லிட்டு வரும் கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆவரேஜ் ஸ்பீடோட ஒரு ஷார்ட்கட்டு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வந்து நிறைய டைம்ஸ் கேட்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே ஆவரேஜ் ஸ்பீடில் இன்னொரு சம்மு. இந்த ஆவரேஜ் ஸ்பீடு வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே வந்து 100 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்து இங்கே வந்து 50 கிலோமீட்டர் கொடுத்து இங்கே 25 கிலோமீட்டர் கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்து கூட உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் என்ன மெஷர்மெண்ட்டில் ரெண்டு ஒரே போல் வருதோ அது ரெண்டு லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே கிலோமீட்டர் பெர் ஹவரில் வருது, இங்கே கிலோமீட்டர் பெர் ஹவரில் வருது. கண்டிப்பாக அது ரெண்டுமே லிங்க் ஆகும். ஸோ இது வந்து தனியாக இருக்குது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஆவரேஜ் ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் நம்ம 2xy/x+y தான் ஃபார்முலா போட போகிறோம். அதில் xy மட்டும் இருந்தால் போதும். தனியாக வந்து வேறு எதுவும் வர்றதுக்கு தேவையில்லை. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த 100 கிலோமீட்டர் விட்டுருங்க. அது 100 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸ் கணக்கில் வரும். நம்மளுக்கு 50 கிலோமீட்டரும் 25 கிலோமீட்டரும் தான் முக்கியம். ஸோ அப்போ 50 × 25/50 + 25ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா 2 × 50 × 25 அது போக வந்து இங்கே கீழே 75ன்னு வரும். ஸோ இதை நம்ம 5 டேபிள் அடிக்கும் அப்படின்னா 15 வரும். இங்கே வந்து 10ன்னு வரும். ஸோ இது 3ன்னு வரும், இது 2ன்னு வரும். அப்போ 2 × 4 4 × 25ங்கிறது 100ன்னு வரும். ஸோ 100/3 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சால்வ் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு 3 இங்கே மீதி 1 இருக்கும் 3. ஸோ அப்படியே 3.33ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சராக வந்து இருக்கும். ஆவரேஜ் ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துலேருந்து போவாங்க, திரும்ப அதே மாதிரி ரிட்டன் எடுத்து வருவாங்க. ஸோ அங்கே இந்த மாதிரி இருக்கலாம் தேவையே கிடையாது. நம்ம 2xy/x+y ஷார்ட்கட் ஃபார்மில் தான் போட போகிறோம். அதனால் டேரெக்டாக போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்து ஒரு சம்மு, இது ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். என்னென்னா இது வந்து ஒரு ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. 2 ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகிற மாதிரி கொடுப்பாங்க. இது அதே சால்வ் பண்ணுற ஒரே மெத்தட் தான். ஸோ இங்கே சேம் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நல்லா தெரியணும். நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சது ஆப்போசிட் டைரக்ஷன். இது வந்து சேம் டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. சேம் டைரக்ஷன்னா நீங்கள் பக்கத்தில் டக்குன்னு எழுதி வச்சுக்கோங்க மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி சொன்னேன் ஸ்பீடு இஸ் டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட் எப்பயுமே எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ஆவரேஜ் ஸ்பீடில் மட்டும்தான் இந்த ஃபார்முலா வராது. ஏன்னா அது நம்ம ஷார்ட்கட் ஃபார்முலா போகிறனால வராது. ஸோ டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் 120 + 180 அப்படிங்கிற போட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து எப்பயுமே மாறாது. அந்த அளவு வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் டைரக்ஷனில் போகுது. ஸோ டைரக்ஷன் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதாவது ஸ்பீடு வந்து எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா 54 அது போக வந்து -36. ஏன்னா வந்து சேம் டைரக்ஷன் அப்படிங்கிறனால. ஸோ அப்படின்னா இங்கே எவ்வளோ வரும் அப்படின்னா 4 14 18ங்கிறது வரும். ஸோ 18 அப்படிங்கிறது இங்கே கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மீட்டருக்கு வந்து மாற்றணும் அப்படிங்கிறனால ஸோ 18 × 5/18 அப்படின்னு போட்டோம்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு ஸ்பீடு வந்து 5ன்னு வரும். ஸோ இப்போ இதை வந்து டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஸ்பீடு வந்து 5, டிஸ்டன்ஸ் வந்து 300. ஸோ டைம் தான் கேட்டிருக்காங்க.
ஸோ அப்போ அப்படியே இதை தள்ளி விட்டோம் அப்படின்னா 300/5. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 5 5 6 5 30. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா சால்வ் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு சிம்பிளாக தெரியலாம், இருந்தாலும் நீங்களும் ஒரு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். ஸோ அடுத்து இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். கண்டிப்பாக இதை கொஞ்சம் புரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஈஸி. ஏன்னா இது மாதிரி நிறையா கேட்பாங்க. ஆல்ரெடி நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த சம்ஸே ரொம்ப முக்கியமான சம்ஸ் தான். இதில் அந்த லேட்டு ஏர்லிங்கிற சம்மு இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருப்பேன், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியமான சம்மு. அது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கவர் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி சம்ஸை பார்த்தாலே ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், அதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து கொஸ்டினை வாசிங்க. 150 மீட்டர் லாங் ட்ரெயின் ஒன்று இருக்கான். ஸோ வந்து ட்ரெயினோட லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ அப்படின்னா 150 மீட்ரு. பிளாட்ஃபார்மாக அது வந்து 27 செகண்ட்ஸில் வந்து கிராஸ் ஆகுதான். இப்போ ஒரு ட்ரெயின் இருக்குது அப்படின்னா அந்த ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா 27 செகண்டில் வந்து கிராஸ் ஆகுது. அந்த ட்ரெயினோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 150 மீட்ரு. ஸோ இப்போ வந்து அது போக ஒரு மேனை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா பிளாட்ஃபார்மோட டோட்டல் லென்த் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த சம்மை வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து கன்ஃபியூஸே பண்ணாதீங்க. ஸோ பிளாட்ஃபார்மாக அது கிராஸ் ஆகுதுங்கிற இதை வந்து இப்போதைக்கு தள்ளி வச்சுருங்க. இப்போதைக்கு மேனை கிராஸ் பண்ணுறத மட்டும் நம்ம பார்க்கலாம், ஏன்னா அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு இது தான். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து 180 மீட்டர் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதை அப்படியே வச்சுக்குவோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டைம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லிட்டாங்க. 18 செகண்ட்ஸில் வந்து கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து 18 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை இப்போதைக்கு வச்சுக்கோங்க, நீங்கள் எதுவுமே கன்வெர்ட் பண்ணலாம் வேண்டாம். இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து இப்போ ஸ்பீடு வந்து இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இதில் வந்து போகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ வந்து எவ்வளோ டைமில் வந்து உங்களுக்கு அது வந்து பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுது அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து 27 செகண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டோட்டலாக டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறனால இந்த டிஸ்டன்ஸ் இப்போதைக்கு எடுக்காதீங்க. ஸோ அதனால் வந்து அது மேனை கிராஸ் பண்ண டிஸ்டன்ஸ் தான். அப்போ S/T இல்லாட்டி T/S போட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10×27ங்கிறது 270ன்னு வரும். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 270. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ பிளாட்ஃபார்மாக அது கண்டிப்பாக வந்து அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகி போயிடுச்சுன்னா அதோட அப்படியே முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ டோட்டலாக வந்து அது 270 டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஆனால் ட்ரெயின் பார்த்திங்க அப்படின்னா 180 இருக்குது அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 90 மீட்டர் வந்து இருக்கும். ஸோ வந்து ரொம்ப சிம்பிளான சம் தான், கொஞ்சம் லாஜிக்காக யோசிக்கணும். கரெக்டாக யோசிங்கன்னா இந்த ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ கரெக்டாக பாருங்கள். அப்படி உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுங்கள், அடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள், அடுத்து மைனஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஓவரால் சம்ஸ் எல்லாம் பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் அண்டு டைம் சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.